வணக்கம். நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். சமீபத்தில் பொள்ளாச்சியில் நடந்த அந்த கேங் ரேப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு 2 நாள் 3 நாள் அதை பற்றி பேசுகிறோம், பரபரப்பாக இருக்குது, மீடியாலாம் கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அது என்ன ஆகுதுன்னே தெரியாமல் போயிடுது. இதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. இப்போது இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பார்த்தா அரசாங்கத்துக்கும் அதுக்கு கடமை இருக்குது, போலீஸ்க்கு கடமை இருக்குது, சமுதாயத்துக்கு கடமை இருக்குது. எல்லாத்துக்கும் விட முக்கியமாக தனி மனித ஒழுக்கம்ன்றது இருக்குது. அதாவது ஒரு பெற்றோர் அவங்க குழந்தைய எப்படி வளர்க்குறாங்க, சின்ன வயசுலேயே தேவையில்லாத கேஜெட்ஸ் கொடுக்குறது, ஃபோனில் இன்டர்நெட் போட்டு கொடுக்குறது தேவையான்னு பாருங்கள். அது தேவையா அந்த குழந்தைக்குன்றது பாருங்கள். அடுத்து அந்த குழந்தைகள்கிட்ட ஒரு நல்ல ரேப்போ மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த குழந்தைங்க உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நான் எப்படி சரி பண்ணணும்னு பேசணும். இன்னொன்று, இந்த மாதிரி கேஜெட்ஸ்குள்ளேயே இருக்கிற குழந்தைகளுக்கு மூளை மங்கி போயிடும். அப்போ அவங்களால ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோ இல்லை ஒரு லாஜிக்கல் ரீசனிங்கோ அவங்களால பண்ண முடியாது. அவங்க என்ன அவங்களுக்கு தோணுதோ, ஒருத்தவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம், இப்போ அவன் சொல்கிறத கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அவனுக்கு அடிபணிஞ்சு போகிறாங்க. ஸோ இது நான் வெறும் பெண் குழந்தைகளை மாத்திரம் குறை சொல்கிறதுக்கும் விரும்பலை. ஆண் குழந்தைகளை வளர்க்குற பெற்றோரும் அந்த அந்த சின்ன வயசுலேயே அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு சக மனுஷி தான், அவளுக்கும் வலிக்கும், அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவளும் உனக்கு ஈக்குவல் தான், அவளுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குன்றதை சொல்லி கொடுத்து வளங்க. பையனுக்கு பொண்ணு கீழேன்ற மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு சொல்லி கொடுக்காதீங்க. அது நான் என் வீட்டில் பையன் தான் இருக்கான், எனக்கு என்ன கவலை பொண்ணை பற்றின்னு சொல்லாதீங்க. இந்த சமுதாயத்தில் எல்லாமே நம்ம என்ன போடுறோமோ அதுதான் திருப்பி நமக்கு வரும். ஸோ எங்கேயோ நடக்குதுன்றதோடு இல்லாமல் இது நம்மளையும் பாதிக்கும்ன்ற ஒரு பயம் அடிப்படையில் நமக்கு இருக்கணும். ஸோ ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் நிறைய கிளினிக்கில் பார்க்குறேன். சின்ன சின்ன பசங்களாம் லவ்னு சொல்லி ஏமாந்துடுறாங்க. இந்த ஃபேஸ்புக்கில் சம்மந்தம் இல்லாத யாரோ ஒரு அந்நியர்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி அவங்கக்கிட்ட பேச போய் நிறைய பிரச்சனைகள் அதுவும் பார்க்குறேன். அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. இந்த மாதிரி நிறையா குற்றங்கள் நடக்கிறதுக்கு எல்லாரையும் குறை சொல்லணும். முக்கியமாக நான் பேரண்ட்ஸை தான் குறை சொல்லுவேன். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் அந்த குற்றவாளியும் உருவாகாமல் பார்க்கணும், அண்ட் இந்த பாதிக்கப்பட்டவங்களும் உருவாகாமல் பார்க்கணும். 2 பொறுப்புமே பெற்றோருக்கு இருக்குது. ஸோ ஆண் பெண் 2 பேரும் ஈக்குவலாக வளர்க்கணுன்ற அடிப்படை விஷயம் பெற்றோர் எடுத்துக்க வேண்டியது. அண்ட் இந்த மாதிரி குற்றங்கள் மேற்கொண்டு நடக்காமல் இருக்கணும்னா தயவு செஞ்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதை வன்மையாக கண்டித்து மறுபடியும் இது நடக்காமல் இருக்க என்னென்ன அவங்கவுங்களால முடியுமோ அதை பண்ணுங்க. சும்மா அதை ஒரு செய்தியாக கேட்டுட்டு ஒரு லைக்கோ ஷேரோ போடுறதோட மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு ஃபீல் பண்ணுங்க. இது உங்கள் வீட்டுக்குள்ளா இருந்தால் எப்படி அது நமக்கு வலிக்கும்ன்றதை ஃபீல் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது.